Hi friends, welcome to Dhamayathi lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். அதான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோல பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி வச்சிருக்கேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்திருக்கேன். தோல் சீவி வச்சிருக்கேன். இதை வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். தண்ணியில போட்டுக்கலாம். அப்பதான் வந்துட்டு அதோடைய கலர் வந்துட்டு மாறாது. உருளைக்கிழங்கு கலர். உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வேக வைக்கிறதுக்காக தண்ணியில போட்டு நான் இப்போ இண்டக்ஷன்ல வைக்க போறேன். வீட்டில் கேஸ் வேற காலி ஆயிடுச்சு. நார்மலா வந்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் வேக வைப்போம்ல, குருமா செய்யறதுக்கு, அந்த மாதிரி வேக வச்ச போதும். உருளைக்கிழங்கு வந்துட்டு வெந்துடுச்சு. அதை வந்துட்டு நம்ம தண்ணி வடிகட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் ஆஃப் பண்ணலாம். சுடுதண்ணிலேருந்து இந்த வடிகட்டியில் எடுத்து போட்டு வச்சிருக்கேன். தண்ணி வடிஞ்ச உடனே இதை வந்துட்டு ஆறணும். நல்லா ஆற வச்சிடணும். அந்த பவுலில் மாற்றி இது ரெண்டுத்தையும் நான் போயிட்டு கழுவிட்டு வந்துடுறேன். உருளைக்கிழங்கை வந்துட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, என் தம்பி வேற ரொம்ப ஆர்வமா இருக்கான். இதுல வந்துட்டு நான் வந்து நெய் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். நீங்க வந்துட்டு சீஸ் இருந்தா கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். சீஸ் போட்டாலும், பட்டர் இருந்தாலும் போட்டா நல்லா இருக்கும். மெயினான இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு கார்ன்ஃபிளவர் மாவு தான். இது வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறேன். பாருங்கள், கையாலே பிசைஞ்சிக்கலாம். ஸ்பூனில் அந்த அளவுக்கு வராது. நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டோம்னா பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் செய்யறதுக்கு கரெக்டாக வராது. டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல உப்பு போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக உப்பு போட்டாவே போதும். சூப்பராக வந்துட்டு உருண்டை பிடிச்சிட்டேன். இதை பார்க்கும் போது எப்படி தெரியுதுன்னா கேரட் பால்கோவா மாதிரி இருக்கு. இப்போ இந்த அச்சில் தான் இந்த உருண்டை இப்படி அம்மைக்கு பூ டிசைனில் பண்ண போகிறேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த உருண்டையில் வந்துட்டு மாவு கொஞ்சம் டிப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நல்லாவே டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் வந்துட்டு இந்த அச்சில் வந்துட்டு ஒட்டாத வரும். இந்த மாதிரி பூ டிசைன்ல அழகா வரும். அதே மாதிரியே வந்து நான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிக்கிறேன். 5 minutes later. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அழகா வந்துட்டு அச்சு வச்சு உருளைக்கிழங்கு வந்துட்டு பூ மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஐடியாவை பாருங்க. எங்கள் வீட்டில் இருந்து கேஸ் தீர்ந்து போச்சு. இந்த இண்டக்ஷன் வைக்கிற வேண்டிய பானல் வைக்கிறது எங்ககிட்ட கிடையாது. அதனால நான் பாருங்க கிண்ணத்துல எண்ணெயை வந்துட்டு சூடு பண்றேன். இதில் தான் வந்துட்டு என்னுடைய ஸ்நாக்ஸ் வந்து நான் பொரிச்சு எடுக்க போறேன்.
எண்ணெய் இன்னும் காயல. நீங்களும் வந்துட்டு கேஸ் இல்லைன்னா இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதெல்லாம் அப்படியே போடுது. Yeah. 20 minutes later. முடிஞ்சிச்சா? நல்லா முடிஞ்சது மாமா. இங்க பாரு எண்ணெயில பொரிச்சேன். கட்டியாகி போய் கிடக்குது. என்ன இது? ஃபெயிலியர் டிஷ். நானே தமிழ்நாட்டுக்காரி தமிழ்நாட்டு டிஷ் பண்ணிருக்கணும். ஆனா நான் வெள்ளக்காரங்க பண்றத வந்து பண்ணி பார்த்தேன். ஒழுங்காவே வரல ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்ப நான் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்ல. அதனால நான் வந்துட்டு இப்ப இட்லி குண்டல்ல வச்சு எண்ணெய் இல்லாம தண்ணியில வேக வைக்க போறேன். அப்படி வேண்டா எப்படி இருக்கும் அப்படியே? அத நான் காமிக்கிறேன். வந்து ஆமா இது நான் பத்த படிக்க ஆயிடுது. ஐயோ ஐயோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பார்த்தோம் மாமா. சரி பண்ணி தான் பார்க்குமே அப்படின்னு நினைச்சேன். கடைசியில இந்த மாதிரி ஆகும்னு கனவுல கூட நினைக்கல. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்கல்ல, சொல்லுவாங்கல்ல ஒரு டைலாக், அது எனக்கு தான் கொலாப்ஸ் ஆகி போச்சு. உருளைக்கிழங்கு வேற இது 300 கிராம், 1/2 கிலோக்கு ஒண்ணு குறைவா இருக்குது, எடுத்து வச்சுக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்யணும்னு நினச்ச ஸ்நாக்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை வந்து அரிசி வச்சு எண்ணெயில் போட்டால் எண்ணெயில் பூரா திரிஞ்சிடுச்சு. சரி இட்லியாவது பண்ணலாம், இட்லி குண்டலில் வச்சு இட்லி தட்டில் வேக வைக்கலான்னு பார்த்தா பூரா இட்லி கிண்ணத்துலேயே அப்படியே அமிங்கி போய் எப்படி இருக்கு பாருங்களேன். கொழுக்கட்டை மாதிரி இது. ஐயோ இந்த வீடியோக்கு நான் எவ்வளோ உழைப்பு போட்டேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உக்கா எங்கள் வீட்டுக்காரெல்லாம் போட்டு மெட்டி எடுத்து அச்சியை போட்டு அம்முக்கு குத்துன்னு அழகாக பூ மாதிரி வந்துச்சு. ஆனால் எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறம் தான் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டம். இதில் நெய் போட்டதுனால தான் அந்த பிரச்சனைன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் போடாத வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு. கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து சொதப்பல் ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 300 கிராம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஒரு 80 கிராம் போட்டேன். நான் எல்லாம் வேஸ்ட் ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸோ சேடு. ஸ்நாக்ஸும் சாப்பிட முடியல. ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியாத ஒரு வருத்தம்னா டிஷ் இப்படி ஆகிப்போச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க வீடியோக்காக ஒரு லைக் போடுங்க. நான் ஏமாந்து போனதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியலன்னு. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இதை வேஸ்ட் பண்ண மாட்டானா, இதுல வெங்காயம் காரத்தூள் எல்லாம் போட்டு மசாலா ஆகி நாளைக்கு வந்துட்டு இட்லி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். வேஸ்ட் போது வெளியில வச்ச ஊசுனதாயிடு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு இதை வந்து நான் மசாலா இட்லியே செய்ய போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இனிமேல் ஏதாவது கொடைப்பிடி பண்றதும் உங்க வீடியோ என் சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். பாய்.